சிவகீதை. வணக்கம் மக்களே. பகவத்கீதை என்பது மகாபாரதத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்தது. சிவகீதை என்பது நம்மில் பலருக்கு அறியாத ஒன்றாகவே இருக்கிறது. பகவத்கீதைக்கும் முந்தியது சிவகீதை. பகவான் கிருஷ்ண அவதாரம் எடுப்பதற்கு முன்பு எடுத்த ஸ்ரீராம அவதாரத்தின் போது சிவபெருமான் ஸ்ரீராமருக்கு உபதேசித்ததாக சொல்லப்படுவதே சிவகீதை. 18 புராணங்களிலேயே மிக பெரிய புராணமாக உள்ள பத்ம புராணத்தில்தான் இந்த சிவகீதை கூறப்பட்டுள்ளது. சிவகீதையை ஸ்ரீராமருக்கு சிவபெருமான் உபதேசித்த போது கேட்டுக்கொண்டிருந்த முருகப்பெருமான் அதை பின்பு சனத்குமாரருக்கு உபதேசித்தார். சனத்குமாரர் அதை வேதவியாசருக்கு உபதேசித்தார். வேதவியாசர் சூதமாமுனிவருக்கு உபதேசிக்க சூதமாமுனிவர் மற்ற முனிவர்களுக்கு உபதேசித்தார். இவ்வாறு குரு பரம்பரையாக உபதேசிக்கப்பட்டு வந்திருக்கிறது தான் சிவகீதை. ஒரு நல்ல விஷயம் மக்களை சென்றடைய வேண்டும் எனில் அது அனைவருக்கும் புரியும் வண்ணம் எளிமையாக இருக்க வேண்டும். சிவகீதை மிக எளிமையாக ஞானத்தை புகட்டுவதாக உள்ளது. சிவகீதையின் வழியில் இறங்கி நடப்பவர்களுக்கு கூடவே இணைந்து வந்து நல்லருள் தருகின்றார் சிவபெருமான். சிவபெருமானின் பரிபூரண அனுக்கிரகத்தை பெற வரும் நாளில் சிவகீதையை காணொளிகளாக நாம் காண்போம். ஓம் நமச்சிவாய.